பாஸ்போர்ட் ஜெராக்ஸே எடுக்க முடியாது. இதெல்லாம் ரொம்ப முக்கியமானது. இதெல்லாம் கதவு சாத்து நான் எப்படி அழகாக கதவெல்லாம் சாத்தி எப்படி வச்சுருந்தேன். யாராவது வந்தாலும் போது தெரியாது. என்னப்பா செய்யாது செஞ்சுட்டுக்கிறோம் 2 பேரும். அண்ணா வரி கொடுத்துக்கிறாரு. நடிகை வீட்டில் ஆட்டையை போட்டு நடிகைக்கே படம் காட்டிய 2 பெண்கள். நான் எவ்வளவு அழகா கதவை சாத்திட்டு எடுக்கிறேன்னு மாறி மாறி பேசிக்கிட்டு திருட்டு சம்பவத்தில் ஈடுபட்ட 2 பெண்கள். காவல்துறையினரிடம் முன்னுக்கு பின் முரணாய் பதில் சொல்லியதால் பரபரப்பு. கோவையில இருக்கக்கூடிய வடவள்ளி மருதம் சாலையில நடிகை அதுல்யா அவங்களுடைய தாயாரான விஜயலட்சுமி கூட வசிச்சுட்டு வராங்க. இந்த நிலையில நடிகை அதுல்யா வீட்டுல கடந்த சில தினங்களுக்கு முன்னாடி அவங்களுடைய பாஸ்போர்ட் அதுக்கப்புறமா 2000 ரூபாய் பணம் திருடப்பட்டதா கூறப்படுது. அதை தொடர்ந்து அவங்களுடைய தாயான விஜயலட்சுமி அப்படின்றவங்க வடவள்ளி காவல் நிலையத்துல புகார் கொடுத்திருக்காங்க. புகாரின் பெயர்ல காவல்துறையினர் வழக்கு பதிவு செஞ்சு விசாரணையை மேற்கொண்டிருக்காங்க. அப்ப திருட்டு சம்பவத்துல யார் ஈடுபட்டாங்க அப்படின்னு சொல்லி விசாரணை மேற்கொள்ளும் போது அவங்க வீட்டுல வேலை செஞ்சுட்டு இருந்த தொண்டாமுத்தூர் அடுத்த குளத்துப்பாளையத்தை சேர்ந்த செல்வி அப்படின்றவங்க கிட்ட போலீசார் விசாரணை மேற்கொண்டிருக்காங்க. அந்த விசாரணையில பெண் முன்னுக்கு பின் முரணா பதில் சொன்னதால காவல்துறை தொடர்ந்து விசாரணையில ஈடுபட்டிருக்காங்க. அப்ப செல்வி அப்படின்றவங்க தான் தோழியோட சேர்ந்து பணம் அதுக்கப்புறமா பாஸ்போர்ட்டை திருடினதை ஒத்துக்கிட்டதா கூறப்படுது. இந்த நிலையில போலீசார் திருட்டுல ஈடுபட்ட செல்வி அதுக்கப்புறமா அவங்களுடைய தோழியான சுபாஷினி அவங்கள கைதும் செஞ்சிருக்காங்க. அவங்க கிட்ட இருந்து சுமார் 1500 ரூபாய் பணம் பறிமுதலும் செய்யப்பட்டிருக்கு. இதை தொடர்ந்து பாஸ்போர்ட்டையும் மீட்கிறதுக்கான விசாரணையும் நடந்துட்டு வரதா கூறப்படுது. நடிகை வீட்டுல வேலை செய்யக்கூடிய பெண்கள் இப்படி திருட்டு சம்பவத்தில் ஈடுபட்டது அந்த பகுதியில் பெரும் பரபரப்பையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியிருக்கு.